மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றது ஈஸி, பட் ஆனா அதுல என்ன ஃபண்டை சூஸ் பண்றது அப்படிங்கறதான் கஷ்டமே. ஸோ லார்ஜ் கேப்பா இல்ல மிட் கேப்பா இல்ல இன்டெக்ஸ் ஃபண்டா இல்ல டெட் ஃபண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஸோ நிறைய பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மெயின் ரீசன் என்ன தெரியுமா? டைப்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு தான். ஆனா ரியலா சொல்லணும் அப்படின்னா, ஸோ பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகிற ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னா ஒரு 2 or 3 தான் இருக்கும். அதனால இன்னைக்கு வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டோட டைப், அது மட்டும் இல்லாம 2026ல பிகினருக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கிளியரா சொல்றேன். அது மட்டும் இல்லாம வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் அதோட சேர்த்து ஒரு பிகினருக்கான ஸ்டார்டட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்க அப்படின்னா வீடியோட கடைசியில கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட்டார விலைக்கான ஆள் கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்பதான் நான் போடுற நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் பண்ணும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மியூச்சுவல் ஃபண்டோட டைப்ஸை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல 3 மேஜர் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்கும், அதே சமயம் ஹை ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டெட் ஃபண்ட்னு ஒன்று இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆஃப் போத், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண ஒரு மெத்தடு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸா இருக்கும். ஆனா பிகினருக்கு செட் ஆகிற இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் என்ன தெரியுமா? ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட், அதாவது BAF அப்படிம்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ELSS டாக்ஸ் சேவிங் ஃபண்ட். இந்த நாளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். ஸோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு. அதெல்லாம் பத்தி நான் மற்ற வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து இந்த நாளை மட்டும் நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா பிகினருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எங்க இன்வெஸ்ட் ஆகும் அப்படின்னா இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்வெஸ்ட் ஆகும். ஸோ லைக் எப்படி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ், TCS, HDFC, இன்போசிஸ் இது மாதிரி கம்பெனில பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகும். இதுல ப்ரோஸ் என்ன அப்படின்னா சேஃபா இருக்கும், லோ வொலாட்டிலிட்டி தான். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடியா 10 to 12% பாத்தீங்க அப்படின்னா CAGR நமக்கு கிடைக்கும். இது ஏன் பிகினருக்கு பெஸ்ட் அப்படின்னா ஸோ மார்க்கெட் கிராஸ் ஆனா கூட லோ டிராப் தான் இருக்கும். அதே சமயம் குயிக்கா நம்மளால வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப செட் ஆகும். அதே சமயம் இது யாருக்கு பெஸ்ட் ஒன்னா இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களோட பிளான் வந்து ஒரு லாங் டேர்ம்ல நான் வந்து ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஒன்னா இருக்கும். நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம லோ காஸ்ட் தான் இது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோட வேர்ல்டுல ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபண்ட். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் தூங்கினாலும் இண்டெக்ஸ் ஃபண்ட் மார்க்கெட் மாதிரியே மூவ் ஆகும் ப்ரோ. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ப்ரோ. இதோட ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா அல்ட்ரா லோ ரிஸ்க் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம லோவஸ்ட் சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் 0.10% பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அவ்வளவுதான். கன்சிடென்ட்டா பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ரிட்டர்ன் கொடுக்குது 11 to 13%. பிகினருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணாது, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும் சேஃபா. அதனாலதான் இது பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஒன். நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா PAF அப்படிம்பாங்க. லைக் இது வந்து ஒரு மிக்ஸ் பண்ண பிளாட்ஃபார்ம். லைக் வந்து ஒரு 50% பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி, இன்னொரு ஒரு 50% பாத்தீங்க அப்படின்னா டெட் ஃபண்ட். இந்த ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ரன் ஆகிற ஒரு மெத்தட் இது. லைக் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி கம்மி, மார்க்கெட் வந்து லோவா இருந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி அதிகம். இதுதான் கான்செப்ட். இதோட ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரிஸ்க் கண்ட்ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லாம எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் கிராஸ்ல கூட நம்ம சேஃபா இருக்கலாம். இது ஏன் ப்ரோ பிகினருக்கு செட் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னா ரிஸ்க் வந்தா கூட அங்க ஆட்டோமேட்டிக்கலா பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன் பிகினருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபண்டா இருக்கும். நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா ELSS டாக்ஸ் சேவிங் ஃபண்ட். இது என்ன அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டாக்ஸ் சேவிங் அண்டர் 80C அப்படின்னா ELSS தான் பெஸ்ட். ELSS அப்படின்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அப்படிம்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாக்இன் ஃபண்ட் மாதிரி. ஸோ லைக் வந்து ஒரு 3 years பாத்தீங்க அப்படின்னா லாக்இன் பண்ணிடுவாங்க. இதுல ரிட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா 11 to 14% பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ரிட்டர்னா கிடைக்கும். இது யாருக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க இல்ல ஒரு சேலரி ஏர்ன் பண்ற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஒன்னா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி ப்ரோ, இந்த 4 ஃபண்ட்ல இருந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்போ வந்து நான் சூஸ் பண்ணும். லைக் வந்து என்னோட லாங் டேர்ம் வெல்த் ஜர்னிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட். அந்த மூணையும் வந்து நீங்க சூஸ் பண்ணி காம்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல்த்தை வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும். லைக் எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த 3 ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டியாவும் இருக்கும், அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்னும் நமக்கு நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு கிராஸ் நடக்குது அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த 3 ஃபண்டையும் நம்ம பார்க்கும்போது எல்லாமே பேலன்ஸா இருக்கு. லைக் அதனால
தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் ஜேர்னிக்கு வந்து பிளான் பண்றீங்க, ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா இந்த 3 பாத்தீங்க அப்படின்னா பிகினருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபண்ட் தான் இந்த 3 வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. அப்படியே வந்து அப்படின்னா வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். லைக் என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஐடியா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு பிகினர் போர்ட்ஃபோலியோ லைக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களால வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோமா. உங்களால 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுல ஒரு 500 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும், இன்னொரு 500 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சேஃபாவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு ஸ்டெடியாவும் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிடைக்கும். இல்ல ப்ரோ என்னால 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும், இன்னொரு 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக் ஃபண்ட்லயும், இன்னொரு 1000 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் இதுலயும் போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களோட கோல் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து ஒரு வெல்த் பில்ட் பண்றது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கும். அதுவே உங்களால மந்த்லி ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும், இன்னொரு ஒரு 1500 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக் ஃபண்ட்லயும், இன்னொரு ஒரு 1500 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட்லயும் போட்டு வச்சீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடியாஸ் பாத்தீங்க, அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால ஒரு நல்ல வெல்த் வந்து ஒரு லாங் டேர்ம்ல வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ லைக் இந்த 3 போர்ட்ஃபோலியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளானா இருக்கும். லைக் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் அனலைஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். எதுவா இருந்தாலும் உங்களோட ஓன் ஐடியால வந்து பிளான் பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 10+ ஃபண்ட் வந்து ஓபன் பண்ணாதீங்க. SIP ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 monthsல வந்து கேன்சல் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஃபண்டோட ரேட்டிங்கை பார்த்து வாங்காதீங்க. டாப் பெர்ஃபார்மர் திஸ் இயர்னு சொல்லி ஹைப் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஃபண்டை வந்து சர்ச் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக்கையும் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது பேஷன்ஸ் பிளஸ் கன்சிடென்சி இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டே. ஸோ இதை நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோல ஒரு 3 மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பாத்தீங்க அப்படின்னா டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். லைக் வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும். ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்போவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருப்பேன். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோல முடிஞ்சா வந்து நான் கண்டிப்பா கிரியேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கேதர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இல்ல இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய யூடியூபர் பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ போய் நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து அனலைஸ் பண்ணாதான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால வந்து ஃபைன் பண்ண முடியும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட் பிள்ளைக்கு நான் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நான் கிரியேட் பண்றேன். டாடா பை.